ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மினி ஷாப்பிங் vlog. எங்களோட மந்த்லி கிராசரி ஷாப்பிங் vlogோட ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் என்னால் தொடர்ந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்க முடியாதனால நான் வந்து குட்டி குட்டி செக்மெண்ட்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ அதனால வந்து அது ரெண்டு செக்மெண்ட்டாகவே நான் ஆட் பண்ணியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது குட்டி வீடியோ தான், ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி வந்து மகிழினியை வந்து நான் வந்து சரி பக்கத்துல ஒரு பிளே ஸ்கூல் இருந்தது, அந்த பிளே ஸ்கூல்ல போய் விசாரிச்சு அந்த பிளே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால வந்து பக்கத்துல இருந்த ஒரு பிளே ஸ்கூல் போய் விசாரிச்சிருந்தோம். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்மிஷன் ஃபீ வந்து 10,000, டேர்ம் ஃபீ வந்து 16,000 to 18,000 கிட்ட ரேஞ்சா இருந்தது. அண்ட் இது இல்லாம அவங்களுக்கு மட்டும் இந்த 1 இயர்க்கான ஃபீ மட்டும் கிட்டத்தட்ட 70,000 வந்தது. இது வந்து ஒரு பிளே ஸ்கூல் தான். இப்போ வந்து ஒரு ரெகனைஸ்டு பெரிய ஸ்கூலா இருந்தா கூட பரவாயில்ல. அதனால விசாரிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு நம்ம வந்து வந்தாச்சு, வேற ஸ்கூல்ல போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ பக்கத்துல வந்து ஒரு பஜார் இருந்தது. இந்த பஜார்ல வந்து எப்பவுமே நான் கீ தான் வாங்குவேன். பிகாஸ் கீல வந்து நமக்கு 30% to 40% ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கீயோட எம்ஆர்பி வந்து ஒரு 850 இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 480 இல்ல 500 ருபீஸ்க்கு கிடைக்கும். இது 830 ருபீஸ் இருக்கா, 820 ருபீஸ் இருக்கா, இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 or 550 இந்த ரேஞ்ச் தான் நான் பே பண்ணி வாங்குவேன். ஸோ இது லாஸ்ட் டைம் வந்து ஆவின் வாங்கியிருந்தேன், இந்த டைம் வந்து மில்கி மிஸ்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இது வீட்டு என்னுடைய இது பக்கத்துல இருக்க ஒரு பஜார்ல வந்து நான் பார்த்திருந்தேன். அது இல்லாம இந்த பஜார்ல வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரைக்கும் சில பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்ல ஆஃபர் இருக்கும். அண்ட் அது இல்லாம வந்து நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே சேல் அந்த மாதிரி வந்து டேக்கான சேலுமே வந்து இந்த இடத்துல நிறையவே அவைலபிளா இருக்கும். ஸோ யூஸ்வலா வந்து சேல்ல தான் போய் திங்ஸ் வாங்குவேன். பிகாஸ் எனக்கு வந்து எம்ஆர்பி ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுல எனக்கு அந்த அளவு வந்து ஒரு விருப்பம் கிடையாது. நான் எப்ப போனாலும் மகிழ்நி வந்து அந்த ட்ராலி மேல ஏந்து உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஸ்நாக் வாங்கி கொடுப்பேன். பட் இந்த டைம் அன்பார்ச்சுனேட்டா மேடம் வந்து குர்குரே எடுத்துட்டாங்க. என்னால அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. பிகாஸ் ரொம்ப நேரம் கெஞ்சி வாங்கினா இதெல்லாம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த குக்குரே லேஸ் இதெல்லாம் வந்து டோட்டலா வந்து இந்த மாதிரி பேக்ட் ஐட்டம்ஸ்ல வந்து நமக்கு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதுனால குழந்தைங்களுடைய நம்ம ஸ்டொமக்கா இருக்கட்டும், இன்டெஸ்டைன்ஸா இருக்கட்டும், இங்கெல்லாம் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். அட் த சேம் டைம் வந்து குழந்தையோட அப்பிடைட்டை வந்து குறைக்க வச்சிடும். அப்படின்னா குழந்தை வந்து நல்லா பசிச்சு சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் உங்களுடைய டயட் இதெல்லாம். அதனால வந்து நீங்க கண்டிப்பா இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் பண்றேன்னா அவ வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து அழுது பிறந்ததுனால நான் வந்து வாங்கி கொடுத்திருந்தேன். பட் எனக்கே இது தப்பு தான், நான் அன்னைக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் மார்னிங் வந்து மகிழி கூட தனியா நான் போயிருந்தேன். பிகாஸ் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இந்த ஒரு பஜார்ல வந்து சேல்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சோப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹமாம்லாம் பை 3 and get 1 free அந்த மாதிரி ஆஃபர்ல இருக்கும். அப்புறம் வந்து நாப்கின்ஸ், நம்ம யூஸ் பண்ற சானிடரி நாப்கின்ஸ்ல ஆஃபர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இந்த கடையில வாங்கிட்டு என்னுடைய யூஸ்வலான சப்தகிரி சூப்பர் மார்க்கெட்ல ஈஸியால இருக்கு, அது பாண்டியில. ஸோ அங்கதான் நான் என்னோட யூஸ்வலான கிராசரிஸ் எல்லாமே வாங்குவேன். ஸோ இது வந்து மார்னிங் எனக்கு தேவையான செலக்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் இங்க நான் வாங்கிட்டு ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் நான் ஈவினிங் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு கார்ல போய் வாங்கிடுவேன். பிகாஸ் கார்ல போனோம்னா நமக்கு வந்து திங்ஸ் வந்து கார்லயே அழகா வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இங்க வந்து இந்த இதுல சேல்ல வந்து எனக்கு இன்னைக்கு இந்த பஜார்ல என்ன சேல் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி யூஸ்வலா நான் இந்த மாதிரி வாஷ் பண்ற திங்ஸ் எல்லாம் நான் இதுல வாங்கிட்டு இருப்பேன். இந்த சர்ஃப் எக்ஸல் லிக்விட் டிட்டர்ஜென்ட், அப்புறம் நான் போடுற ஃபேப்ரிக் கண்டிஷனர் இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பேன். பட் நான் இப்போ மீஷோல லாஸ்ட் வீடியோ 3 வீடியோஸ் முன்னாடி பாத்துருப்பீங்க. மீஷோல நான் வந்து பெரிய 5 லிட்டர் கேன் அதெல்லாம் வாங்குறதுனால எனக்கு அதுவே எனக்கு 2 மாசம் 3 மாசத்துக்கு மேல வருது அந்த டிட்டர்ஜென்ட். என் சம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. ஸோ அதனால நான் அதிலேயே வாங்கிடுறேன். இது வந்து எனக்கு 50% ஆஃபர்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னால அதை நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நீங்க பாக்குற இந்த செக்மெண்ட் வந்து ஈவினிங் ஹஸ்பண்ட் கூட சப்தகிரி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய யூஸ்வலான ஒரு கிராசரி ஷாப் பண்ற ஒரு இடம். இங்கதான் நான் எல்லாமே நான் வாங்குவேன். ஸோ அங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கார் பார்க் பண்ற இடத்துல வந்து இந்த அஜ்மான் டேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் இது வந்து ஒரு மாதிரி நட்ஸ் இருக்க ஷாப் இது. ஸோ அங்க போயிட்டு நிறைய டார்க் சாக்லேட்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கியாச்சு. பயங்கரமான கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால நிறைய டார்க் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு பாப்பாக்கு தேவையான லாலிபாப் அண்ட் ஸ்வீட்ஸ், கொஞ்சமா ஹல்வா அதெல்லாம் வாங்கிட்டு அங்கதான் நாங்க கிளம்பிட்டோம். ஸோ இது ரொம்பவே ஒரு குட்டியான விளாக் தான். இப்பெல்லாம் என்ன ரொம்ப நேரம் ஃபோனை ஹோல்ட் பண்றதோ இல்ல வந்து மகிழினி கூடயும் எங்கேஜா இருக்கணும்,
நான் ஒர்க்குக்கும் போயிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் பார்க்கணுன்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மல்டி டாஸ்கிங். ஸோ வீடியோஸ் வரும், பட் அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பா சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மேபி டெலிவரிக்கு அப்புறம் தொடர்ந்து வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறவங்க ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.